எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு சில கேள்விகள்லாம் வந்திருந்ததுங்க. அந்த கேள்விக்கான விடைகள்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, போன வாரத்துல மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 4% வந்து டவுனுங்க. 2022க்கு அப்புறம் ஒரு வாரத்துல 4% டவுன் ஆகுறது இப்பதான். இது பெரிய அடி அப்படின்னா அதை வந்து என்னால அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 23,200 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு 15, 20 நாளைக்கு முன்னாடி. ஸோ 23,200லேருந்து அங்கிட்டு கீழே எவ்வளவு போகுது அப்படின்றது தாங்க கேள்வி. மேலே போறதுக்கு காரணங்கள் உறுதியான ஒரு காரணங்கள் வந்து இன்னும் எதுவும் நமக்கு மார்க்கெட்டுக்கு கிடைக்கல. அடுத்து வரப்போற Q3 ஏர்னிங்ஸ் தாங்க அதை வந்து டிசைட் பண்ணும். சும்மா நம்ம வந்து மார்க்கெட் அடுத்த வருஷம் 28,000 போயிடும், 30,000 போயிடும் அப்படின்னு வெறுமனே நம்ம சொல்ல முடியாது. எஃப்ஐஐஸ் வந்து உள்ள வரணும், நம்ம வந்து ஸ்ட்ராங்கான க்ரோத் நம்பர்ஸ் வந்து காட்டணும், இன்ஃப்ளேஷன் குறையணும். இது மாதிரி நிறைய காரணிகள் வந்து இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ருப்பி வந்து வீக்கனா இப்பதான் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா 85.05 அந்த ரேஞ்சில் இருக்கு. நம்ம வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு ரொம்ப வேகமா 100 நோக்கி போக விடாம இதே இடத்துல நிறுத்தினாலே நம்மளுக்கு வந்து பெரிய வெற்றி தாங்க. இப்போ நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,587 இருக்குங்க. நேற்று 364 பாயிண்ட் டவுன், 1.5% வந்து டவுன். பேங்க் நிப்டி ஒரு 800 பாயிண்ட் டவுன், அதுவும் வந்து ஒரு 1.5% வந்து டவுன். நம்மளோட B8ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டாக்டர் ரெட்டி வந்து 1.36% லாஸ்ட் ஒரு 1 வீக்ல எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் ரெட்டி நல்ல கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்குதுங்க. 5% பக்கமா மேலே ஏறி இருக்கு. அது நமோரா கேபிட்டல் வந்து அவங்க பை கால் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு இமீடியட் டார்கெட் 1,500 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறோம். அதை நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம எத்தனை டைம்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றதாங்க கேள்வி. 4%-ஆ இல்லை 4 டைம்ஸ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை பார்க்க போறோமா அப்படின்றதான் இன்வெஸ்டர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். மற்றது எல்லாமே டவுன் தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று ஒரு 52 வீக் லோ 929, 3% டவுனு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 61, 5% டவுனு. டாடா மோட்டார்ஸ் 2.69% டவுன். 52 வீக் லோக்கு இன்னும் ஒரு 25-30 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 724 ரூபாய் இருக்குங்க. மணப்புரம் 181 ஸ்டேபிளா நிக்குது. ஐடிசி 464 டஃப் கொடுத்து நிக்குது மார்க்கெட்டுக்கு. தென் ஜைடஸ் 1.23% வந்து குறைஞ்சிருக்கு, 973. ஹீரோ 4,340, ஒரு 1.5% வந்து இருந்திருக்கு. பெரிய ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று ஐடிஎஃப்சியும் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் தாங்க. தென் இந்த B8 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிசினஸ் லைன்ல ஒரு நியூஸ் வந்துருக்குதுங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் மணப்புரம்க்கும் ஒரு பெனால்டி வந்து போட்டிருக்கிறாங்க ஆர்பிஐ. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு 27 லட்சம், தென் மணப்புரம்க்கு ஒரு 20 லட்சம். அவங்களோட ரெகுலேட்டரி நார்ம்ஸை வந்து அவங்க மீட் பண்ணல, ஏதோ ஒரு ஷார்ட் கமிங்ஸ்னால ஒரு ஃபைன் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம்ல இது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குதான் செய்யும். லாங் டேர்ம்ல அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்றது நான் அப்படின்னு நினைக்கிறேன். தென் எஃப்ஐஐஸ் நேத்து நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வித்திருக்காங்க. இந்த செல்லிங் வந்து நேத்து ஃப்ரைடே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே ஜப்பானு, தென் இங்கிலாந்து, யூரோப்பு, எல்லா இடத்துலையுமே நேற்று டவுனாக தாங்க இருந்திருக்கு வெள்ளிக்கிழமை. யூஎஸை பொறுத்த வரைக்கும் மார்ஜினலி அது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி. இப்போ திங்கக்கிழமை ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கும், பவுன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அடிக்கிறாங்களா இல்லை திங்கக்கிழமை மறுபடியும் போட்டு அடிச்சு நவுத்துறாங்களா அப்படின்றத நம்ம திங்கக்கிழமை தான் பார்க்க முடியும். நேற்று எஃப்ஐஐஸ் வந்து 3,500 கோடிக்கு பக்கமா வித்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. டிஐஎஸ் வழக்கம் போல 1,374 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. கம்மியா வாங்கியிருக்கிறாங்க நேற்று, அதனாலதான் மார்க்கெட் வந்து விழுந்துருச்சு. அவங்க பயங்கரமா வித்திருக்கிறாங்க. இந்த டிசம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து 4,500 கோடிக்கு பக்கமா வித்திருக்கிறாங்க. பெரும்பாலும் டிசம்பர்ல வந்து நெட் பையர்ஸா இருப்பாங்க எஃப்ஐஐஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்தது இல்லையா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ரைட்? அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே இவங்க தொடர்ச்சியா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போறது காரணம் இல்லாம கீழே வர்றதுக்கு நிறைய காரணங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அடுத்த Q3 ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஐடில எல்லாம் நம்மளுக்கு என்டர் ஆகுறதுக்கு மறுபடியும் அடுத்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் புதுசா சான்சஸ் எங்க கிடைக்குது அப்படின்றதெல்லாம் இந்த மாச கடைசியில பார்ப்போம். ஐடி வந்து ஒரு 10-15% கரெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோல்டு, அடுத்து கோல்டுக்குள்ள வருவாங்க. கோல்டு வந்து ஒரு 2% டவுன் இந்த வாரம் மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. நேற்று நிலவரத்துக்கு ஒரு 30 ரூபாய் வந்து கீழே இறங்கி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு 7,040 ரூபாயில இருக்கு. தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.04. ஸோ இறங்கி வந்த வேகத்துல கொஞ்சம் டாலர்ஸை வந்து நிறைய வித்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஃபால் நேற்று மார்க்கெட்ல ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த ஃபால் அப்படின்றது இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே இருந்த ஃபால்னா, முக்கியமா யூரோப்லையும்
பெரிய ஃபால்ட் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூரோப்பியன் யூனியன் எங்கள்கிட்ட இருந்து ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கல, எங்களோட சப்ளை வந்து குறைஞ்சது அப்படின்னா நாங்கள் ஆப்போசிட்க்கு உங்க மேல நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம், அதாவது நாங்கள் வந்து டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்கிறாருங்க. இது வந்து ஒரு ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, பிசினஸ் லைன்ல இன்னைக்கு இன்டர்நெட் யூசேஜ் ரூரல் இந்தியாவில் என்னென்ன செக்டார் வைஸா எதுக்கு அதிகமாக இன்டர்நெட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருங்க. மிக அதிகமாக யூஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஓடிடி ஆன்லைன்ல வந்து படம் பார்க்கறதுக்கு அவங்களோட இன்டர்நெட் யூசேஜ் வந்து அளவுக்கு அதிகமாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்குங்க. அதுக்கடுத்து கம்யூனிகேஷனுக்காக இன்டர்நெட் யூஸ் பண்றது, அடுத்து சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் ஆன்லைன் கேம்ஸ், தென் இ-காமர்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட், தென் ஆன்லைன் லேர்னிங். நான் சொல்றது வந்து டாப் டு பாட்டம் சொல்றேங்க. இதுல ரொம்ப கம்மியா இருக்கிறது என்ன அப்படின்னா ஆன்லைன் லேர்னிங்காக, அதுக்காக இன்டர்நெட் யூஸ் பண்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கிறது ஓடிடியில வீடியோஸ், மூவிஸ், சாங்ஸ், அதுக்காக நிறைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோங்க. இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இப்போ ஒரு குடும்பம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியில படம் பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கல, ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம், அவங்க போனாங்க அப்படின்னா வெளில வந்து ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குவாங்க, தென் வேற பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மார்க்கெட்ல ஒரு டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு சுழற்சி வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஓடிடிஸ் வந்து தியேட்டர்களை வந்து இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல ஒழிச்சு கட்டிடும்னு நினைக்கிறேங்க. என்னோட பார்வையில அப்படிதான் தெரியுது. இந்த அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் அது இது நிறைய வந்துருச்சு இல்லையா. இப்ப தியேட்டர்கள் வந்து இப்பயே சும்மா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அளவுக்கு அதிகமான ரூபாயை கொடுத்து ஒரு சிலர் பாக்குறாங்க. அப்புறம் அவ்வளவுதாங்க, ஒரு வாரத்துக்கு மேல ரூபாயும் குறைஞ்சிடுது. இதுலயே அவங்க வந்து ப்ராஃபிட் நூற்றுக்கணக்கான கோடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். ஸ்பெண்டிங்ஸ் நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பெண்டிங்ஸ் வந்து குறையுதுங்க. இவங்க வந்து இருக்கிற பணத்தை நம்ம வந்து ஒரு 5 பேர் உட்காந்து வீட்டில் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல போட்டு விட்டு ஓடிடியில் 5 பேரும் ஒன்றா உட்காந்து பார்த்துடலாம். ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்மளே கொஞ்சமாக வீட்டில் வடை சுட்டு எல்லாருக்கும், வெளில போனால் ஒரு வடை தான் சாப்பிட முடியும் ஆளுக்கு, இங்கே ஆளுக்கு ஒரு 5-5 வடையை சாப்பிட்டு நம்ம ஜாலியாக சண்டே வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மிடில் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்பர் பேண்ட்ல இருக்கிறவங்க அதிகமான சேல்ஸ், அதாவது ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல சேல்ஸ் இருக்குங்க. இந்த மிடில் அண்ட் லோ ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கான சேல்ஸ், மிடில் கிளாஸ்க்கான சேல்ஸ் வந்து குறையுது அப்படின்ற செய்தி தொடர்ந்து வருது இல்லையா. அதற்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளில போகல அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மிச்சம், அங்க போய் படம் தான் பார்க்க போறாங்க, இங்கேயும் படம் தான் பார்க்க போறாங்க. ஸோ ஜாலியா வீட்லயே உட்காந்து பார்த்துடலாம் அப்படின்ற முடிவு. ஏன்னா இன்டர்நெட் யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோங்க டேட்டா. அடுத்த செய்தி, ஹோண்டா ஜனவரி மாதம் 2025 இருந்து அவங்களோட ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு 2% நாங்கள் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட $2 பில்லியன் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $653 பில்லியன் வந்திருக்கு. ஹுண்டாய் மோட்டார்ஸும் அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏஜிஎம் பேட்டரி டெக்னாலஜி, அதாவது அப்சார்பன்ட் கிளாஸ் மேட் பேட்டரி டெக்னாலஜி அப்படின்ற டெக்னாலஜியை அமர் ராஜா குரூப்ல இருந்து ஹுண்டாய் மோட்டார்ஸ் யூஸ் பண்றாங்க. ஹுண்டாய் மோட்டார்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் இந்தியா. என்ன அப்படின்னா இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி, இந்த ஏஜிஎம் பேட்டரியில இருக்கிற டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ற முதல் கம்பெனி ஹுண்டாய் மோட்டார்ஸ் தான் இந்தியாவில். டொமஸ்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அடுத்த குவார்டர்ல இதோட எஃபெக்ட் எல்லாமே தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு, சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிருவாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டாடா பவர், இது ரெண்டுமே வந்து பி வந்து 36-37 இருக்கிறப்ப வாங்கியிருக்க ஒரு நண்பர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாரு. நான் அப்பயே அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஹை பிஇஸ் பண்ணிட்டு போவேனா அப்படின்னு சொல்றதுக்கு இதாங்க காரணம். இன்னும் ஒரு 10% இறங்கினா நான் அது ஏறவே ஏறாது, இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறுறதுக்கு நாளாகும், வருஷங்கள் ஆகும். இது 50, 35, 40க்கு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேல 60, 70. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் நான் வாங்குறப்போ 100 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது தெரியாம வாங்கிட்டேன்னு. அது இப்பயே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இன்னும் 2-3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் போற போக பார்த்தா. ரைட், ஏதோ கம்மியா இருக்கிறதுனால ஜஸ்ட் எஸ்கேப்டு. ஓகே, ஸோ ஹையர் பிஇ வேல்யூஸ் வந்து பாக்குறப்ப இது ரெண்டுமே நல்ல கம்பெனியா இருந்தாலும் கூட டாடா பவர், டாடா குரூப் அவங்க இன்னும் நெக்ஸ்ட் வந்து அந்த லெவல் எஃப்ஐஎஸ் வித்தாங்க அப்படின்னா இன்னும் குறையும். ஓகே, ஸோ அதில் எஃப்ஐஎஸ் வந்து ஸ்ட்ராங்கா கம்பெனி, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. டாடா குரூப் நல்ல கம்பெனி, சூப்பரான கம்பெனி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கிறாங்க, அதுவும் நல்ல கம்பெனி தான். ஹையர் பிஇஸ், தென் ஓவர் செல்லிங் அப்படின்ற பாட்டுக்குள்ள வர்றப்ப, பேர் மார்க்கெட்ல வர்றப்ப லாஸ் வந்து அதிகமா இருக்கும். வெயிட் பண்ணணும், ஆவரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு
அதில் ரிஸ்க் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 35 இருக்குது அப்படின்னா PE 25-20 வந்துச்சு அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். தென் SKM எக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாருங்க. இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ்ல என்ன பிரச்சனை பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னா கடன் தாங்க பிரச்சனையா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காதுங்க. நம்ம டெட் டு ஈக்விட்டி வந்து 0.10 கீழே இருக்கிறதா தான் பார்ப்போம். இப்போ B8ல எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே கடன் வந்து இருக்கக்கூடாது, நல்ல ப்ரொமோட்டர் நல்லா தெரிஞ்சவங்க அப்படிதான் பார்த்துருக்கோம். இப்போ இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ஒரு 27 லட்ச ரூபா ஃபைன் போடுறாங்க அப்படின்னா அந்த நியூஸ் நமக்கு வரணும், பேப்பர்லயாவது வரணும். நீ இந்த மாதிரி நியூஸை கலெக்ட் பண்றது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குங்க இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பக்கிட்டு நான் பெரும்பாலும் போறதில்லை. தென் எப்போ வந்து பேர் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு காலையில ஒரு நண்பர். அதை வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பழைய லோவுக்கு இன்னும் வரணும். 25% கீழே வந்தாதான் பேர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 25 to 50% வந்து ஃபால் இருக்கணும். FIIs எவ்வளவு விற்கிறாங்க, Q3யோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, தென் இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி இருந்தது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்களா, கட் பண்ணாலும் பிரச்சனை, கட் பண்ணலைனாலும் பிரச்சனை அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது எல்லாம் போக போக தான் தெரியும். ஸோ உடனே வந்துடாருங்க. அதாவது நம்ம நேற்று அந்த எக்ஸாம்பிள்லே சொன்னேன், ஒரு பீக்ல இருந்து ஒரு லோக்கு, அதாவது இந்த பேர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் என்டர் ஆகி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்துருக்கோம். எதுவுமே நடக்காது அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, அதுல எல்லாம் வந்து எந்த சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு க்ரோத்தோட பெர்சன்டேஜ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடிக்க தான் செய்வாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டலை அப்படின்னா கண்டிப்பா அடிக்க செய்வாங்க. டிமாண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட்ஸ் வந்து குறையும், மார்க்கெட் வந்து குறையும். நல்ல ஸ்ட்ராங்கான டிமாண்ட். நம்மளோட கன்செப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த OTTs கன்செப்ஷன் வந்து ரூரல் இந்தியாவில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவே வந்து டிமாண்டை வந்து குறைக்கும். மிடில் கிளாஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெண்டிங் வந்து பயங்கரமா குறைக்கிறாங்க, இன்னும் நிறைய குறைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஹையர் எண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல சேல்ஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டா பெர்ஜர் பெயிண்ட்ஸோட CEO கூட சொல்லியிருந்தாருல, நாங்க வந்து ஹை கிளாஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நாங்க அதை மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ அந்த ஐடியாவுக்கு நிறைய பேர் போறாங்க. மிடில் அண்ட் லோல இருக்கிறவங்க கன்சப்ஷனை குறைச்சாங்க. மிடில் அண்ட் லோல இருக்கிறவங்க தாங்க வந்து மார்க்கெட்டை வந்து தூக்கம். அவங்க தான் ரூரல் இந்தியாவில் டிமாண்ட் இருக்கணும். தென் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்லாம் வந்து இப்போ ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இல்லையா. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு. அதுவும் வந்து அதெல்லாம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேர் மார்க்கெட்ல போவோமா போக மாட்டோமா அப்படின்றத டிசைட் பண்ணும். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருந்தாங்க ஒருத்தர். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே வந்து புக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கு. கடன் வந்து இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி, தெலுங்கானா பேஸ்டு கம்பெனின்னு நினைக்கிறேங்க. பயங்கரமா இறங்கியிருக்கு. 1000ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 350s இருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்தது. ICICI டைரக்ட்ல என்னோட ஆப்லயே அவங்க இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க இந்த குவார்டர் வந்து ப்ராஃபிட் பண்ணலை. இன்னும் அடுத்த குவார்டர் இன்னும் ப்ரெஷர்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்க வச்சிருந்து அது இறங்கி வந்துருச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்றதாங்க பெஸ்ட் வே. லாஸ்ல எப்பொழுதுமே விற்காதீங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா விற்கிறத பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணலாம். தயவு செய்து லாஸ்ட்ல விற்கணும் அப்படின்ற பழக்கத்தையே கொண்டு வராதிங்க. அடுத்தது பயோகான் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அந்த கம்பெனி வந்து இருக்குதுங்க. நான் வாங்கினது ஸ்டார்ட் பண்ண 310ல, தென் 270, 260, 250, 200, 220, 199 வரைக்கும் வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் 360க்கு போயிட்டு மறுபடியும் 350, இந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பையிங் ப்ரைசஸ்ல இருக்கிற என்கிட்ட ஒரே ஒரு கம்பெனி இந்த பயோகான் அப்படின்ற கம்பெனிங்க. எனக்கு அவங்களோட அந்த ப்ரமோட்டர் இருக்காங்கல்ல, கிரண் ஷா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்டோரி, அவங்க எப்படி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளவு தூரம் அந்த கம்பெனியை வளர்த்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதனாலதான் நான் அதுக்குள்ள என்டர் ஆனேன். அவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு இன்னுமே கடன் இருக்கு. இன்னும் வருஷங்கள் ஆகுங்க. நீங்க வந்து இன்னும் ஒரு 5 years 6 years வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபைனான்சியல் 30க்கு மேல அவங்களோட growth-ஐ பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இன்னொரு 10 years கூட வெயிட் பண்ணுவேங்க. பயோசிமிலர் பிஸ்னஸ் வந்து அவங்க வேர்ல்டு ஃபுல்லா பண்றாங்க. டாலர்ல ஏர்னிங்ஸ் வரும். கடனை எப்படியும் அடைச்சிருவாங்க. அதுல எல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. நல்ல ப்ரமோட்டர் தான்.
கடன் இருக்கிறதுனால தாங்க அதை வந்து நம்ம முக்கியமாக B8ல அதை ஆட் பண்ணல. கடன் இல்லை அப்படின்னா அந்த ஃபார்மர் டாக்டர் ரெட்டியோட அவங்களும் சேர்ந்துருவாங்க. அதனால நான் வந்து அதை ஆட் பண்ணல. நான் வந்து புதுசாகவும் எதையும் வாங்க போறதில்ல அதில். இன்னும் கடன் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு B8ல இருக்க ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கினீங்கன்னாலே 9,500 வேணும். இந்த நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கப்ப நம்ம எதுக்கு புதுசாக போகணும் அப்படின்றதுனால அதை வந்து நான் விட்டுட்டேன். தென் இஎஸ்ஏஎஃப் பேங்க், இஎஸ்எஃப் பேங்க் பற்றி கேட்டிருந்தாங்க. அதில் என்ன, நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பக்கத்து நான் வந்து பெரும்பாலும் போகிறதில்ல. நம்மளுக்கு பெரிய பெரிய பேங்க் எல்லாம் வந்து சீப்பான ரேட்டில் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடக்கு. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. அது போக இன்னும் ஒரு 2-3 பேங்க் இருக்கு. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போங்க. இன்னும் நல்ல வேல்யூஷன்லாம் கூட இருக்கு. அடுத்த நிஃப்டி 500க்கு மேல குட்டி குட்டி பேங்க், நல்ல வேல்யூஷன்ல சூப்பரான பேங்க்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இதுல பொறுத்த வரைக்கும் என்பிஏ வந்து அதிகமா இருக்கு. தென் பிஇ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அதனால ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பக்கத்து நான் போறதில்லை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்டிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 45ல இருந்து 50க்குள்ள லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்து விற்பாங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி வந்து விற்பாங்க. அவங்க ஒரு 25% ஸ்டேக் வச்சிருக்காங்க. விற்றாங்க அப்படின்னா குறையும். குறைஞ்சதுக்கப்புறம் அதை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்றத அதுக்கப்புறம் தாங்க பார்க்கணும். இப்போ இருக்கிற ஐடிசி ஷேர்ஸ்க்கே நம்மளுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. அவசரப்பட்டு நம்ம எதையுமே இப்போதைக்கு வாங்கக்கூடாதுங்க. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த B8 வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் கேளுங்க. நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை இல்லை அதுக்கு நடுவில் என்னைக்கு நம்ம டைம் இருக்கோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி.